திருப்பூர் அமர்ஜோதி நகர் அறிவு திருக்கோயில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா 31/3/2025 திங்கட்கிழமை அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை காயத்ரி மஹாலில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் அமர்ஜோதி நகர் மணவளக்கலை மன்ற அறக்கட்டளை அருள்நிதி எஸ். ராதிகா சதீஷ்குமார் அவர்கள் இறைவணக்கம் குரு வணக்கம் பாடினார். வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்ரியம் குரு வாழ்க குருவே துணை. இறை வணக்கம். இன்று நான் நிறைவு பெற்றேன், இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன், இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். நின்றேன் நடந்தேன் உனை நினைந்து தேடி அலைந்தேன், சென்றேன் பல இடங்கள் சிந்தனை விரிந்த பின் இன்று நான் நிறைவு
பெற்றேன். இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். திருப்பூர் மண்டலம் ட்ரஸ்ட் துணைத் தலைவர் பேராசிரியர் திரு என் முத்துசாமி அவர்கள் தவம் இயற்றினார். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். அமர்ஜோதி நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் தலைவர் அருட்செல்வர் திரு எஸ்.வி. ஈஸ்வரன் ஐயா அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். ஈஸ்வரனுக்கும் திருப்பூருக்கும் நெருக்கமான சொந்தம் உண்டு. திருப்பூர் நகரின் நடுவே அமர்ந்து திருக்கோயிலில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு ஈஸ்வரன். அமர்ஜோதி நகர் அறிவு திருக்கோயிலிலிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஈஸ்வரன். ஈஸ்வரன் அவர்களின் வரவேற்புரை. அமர்ஜோதி நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் 25வது ஆண்டு வெள்ளி விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அன்பர்கள் அனைவரையும் வருக வரு என்று வரவேற்கிறோம். இந்த விழாவில் முதல் நிகழ்வாக மிக மிக இனிமையான குரலில் எஸ். ராதியா சதீஷ்குமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். திருப்பூர் மண்டல துணைத் தலைவர் பேராசிரியர் என் முத்துசாமி ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த 25 ஆண்டுக்கு முன்னாடி அவங்க இடத்த கொடுத்து கட்டியும் கொடுத்து இந்த 25 வருஷமாக சர்வீஸ் பண்ணி இப்போ இந்த 25வது ஆண்டு விழாவுக்கு வந்து முன்னாடி இருந்து எல்லாம் பண்ணி கொண்டிருக்கும் நம்ம மதிப்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஸ்கை வி. சுந்தரராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த விழாவிற்கு தலைமை உரையாற்ற இருக்கும் நம்மளுடைய பேரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருப்பூர் மாநகராட்சி மாண்புமிகு மேயர் என். தினேஷ்குமார் ஐயா அவர்களை வணங்கி வருக வருக என்று வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணைத் தலைவர் எங்களுடைய இனிய நண்பர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அருள்செல்வர் கே.ஆர். நாகராஜன் ஐயா அவர்களை வணங்கி வருக வருக என்று வரவேற்கிறோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணைத் தலைவர் எங்களுடைய இனிய நண்பர் அருள்நிதி பி.கே. ஆறுமுக ஐயா அவர்களையும் வணங்கி வருக வருக என்று வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். திருப்பூர் மண்டலத்தின் தலைவர் அருட்செல்வர் என். கருணாநிதி ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். திருப்பூர் மண்டல செயலாளர் அருள்நிதி ஏ.வி. பழனிசாமி ஐயா அவர்களையும் இந்த நேரத்திலே வருக வருக என்று வரவேற்கிறோம். கோவையிலிருந்து வருகை தந்திருக்கும் நம்மளுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய டாக்டர் பி.கே. கிருஷ்ணராஜ் வானவராயன் ஐயா அவர்களை வணங்கி வருக வருக என்று வரவேற்கிறோம். நன்றியுரை ஆற்ற இருக்கும் அமர்ஜோதி நகர் அறக்கட்டளையின் செயலாளர் சி.என். தங்கராஜ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த விழா நிகழ்வுகளை தொகுத்து சிறப்பான முறையில் அவருக்கே உரிய பாணியில் தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கும் பேராசிரியர் எஸ். நாராயணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள ஆழியார் அறங்காவலர்கள், நிர்வாக இயக்குநர்கள், துணைத் தலைவர்கள், பேராசிரியர்கள், அருட்தொண்டர்கள் என அனைவரையும் இந்த நேரத்தில் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்று புதியதாக இணைய உள்ள புதிய அறங்காவலர்கள் அனைவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அனைத்து அறக்கட்டளை மற்றும் தவ மையத்திலிருந்து வருகை புரிந்துள்ள தலைவர்கள், செயலாளர்கள், நிர்வாகிகள், ஆசிரியர்கள், பொறுப்பாளர்கள், அருட்தொண்டர்கள், திருப்பூர் மண்டலத்திலிருந்து வருகை புரிந்துள்ள நிர்வாகிகள் அனைவரையும் இந்த நேரத்திலே வரவேற்று மகிழ்கிறோம். இந்த விழா சிறப்பாக நடைபெற இடது கை கொடுப்பது வலது கைக்கு கூட தெரியாத அளவுக்கு உள் உணர்வோடு உடலாலும் பொருளாலும் அறிவாலும் உதவி புரிந்த அனைத்து நல் உள்ளங்களையும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை வரவேற்று மகிழ்கிறோம். அமர்ஜோதி நகர் அறக்கட்டளையின் எல்லா செயல்பாடுகளும் சிறப்பாக நடைபெற உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் அமர்ஜோதி நகர் அறிவுத்திருக்கோயில் துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், நிர்வாகிகள், அலுவலக அன்பர்கள், ஆசிரியர்கள், அருத்தொண்டர்கள், எம்கேஜி தவமையத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர்கள், நிர்வாகிகள், மன்னரை தவமையத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர்கள், நிர்வாகிகள், பிள்ளையார் நவ தவமையத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகள், அருட்தொண்டர்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறோம். மீண்டும் ஒருவரை உங்கள் அனைவருக்கும் வருக வருவென்று கூறி
என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைத்து அறக்கட்டளை மற்றும் தவ மையத்திலிருந்து வருகை புரிந்துள்ள தலைவர்கள், செயலாளர்கள், நிர்வாகிகள், ஆசிரியர்கள், பொறுப்பாளர்கள், அருட்தொண்டர்கள், திருப்பூர் மண்டலத்திலிருந்து வருகை புரிந்துள்ள நிர்வாகிகள் அனைவரையும் இந்த நேரத்திலே வரவேற்று மகிழ்கிறோம். இந்த விழா சிறப்பாக நடைபெற இடது கை கொடுப்பது வலது கைக்கு கூட தெரியாத அளவுக்கு உள்ளுணர்வோடு உடலாலும் பொருளாலும் அறிவாலும் உதவி புரிந்த அனைத்து நல் உள்ளங்களையும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை வரவேற்று மகிழ்கிறோம். உலக சமுதாய சேவா சங்க துணைத் தலைவர் அருள்நிதி திரு ஸ்கைவி சுந்தரராஜ் ஐயா அவர்கள் அறிமுக உரை வழங்கினார். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் என்ற குரலுக்கேற்ப அமர்ஜோதி நகர் அறிவுத்திருக்கோயில் என்ற தனது குழந்தையின் 25வது வருட வெள்ளி விழாவை எண்ணி மகிழ்ந்து நெகிழ்ந்து இந்த தாயுமானவர் உரையாற்ற வருகிறார். ஊன் உள்ள விதை முளைக்கும் என்பதை உணர்ந்தவர். விதைத்த ஊன் உள்ள விதைதான் இந்த அமர்ஜோதி நகர் அறிவுத்திருக்கோயில். தாயுமானவராக நம்முன்னே நின்றிருக்கும் ஐயா அவர்களை வணங்கி வாழ்த்தி வரவேற்று அறிமுக உரை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு செயல் 25 ஆண்டு காலம் தொடர்ந்து நடத்தி அது 11 அறிவுத்திருக்கோவில்களை ஈன்று பல தவ மையங்களை ஏற்படுத்தி இன்று உலக சமுதாய சேவா சங்கத்தில் இருக்கும் அறக்கட்டளைகளிலேயே முதன்மையாக திருப்பூர் மாவட்டம் இருப்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமை. அருட்தந்தை அவர்களை திருப்பூர் மாவட்டம் நன்றாக உள்வாங்கி கொண்டது என்பதற்கு இதுதான் அடையாளம். இந்த அறிவுத்திருக்கோவிலுடைய தாக்கம் என்ன? இந்த 25 ஆண்டுகளில் என்ன அறிவுத்திருக்கோவில் திருப்பூர் மக்களுக்கு செய்திருக்கிறது? திருப்பூர் ஒரு சிறிய பல்லட வட்டத்தின் ஒரு சிறிய கிராமம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சிறிய கிராமம் உலக வரைபடத்தில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இன்று நாளொன்றுக்கு அயல் நாட்டினர் ஆவரேஜாக ஒரு 30 பேர் வந்து போகிறாங்க. ஒரு 30,000 கோடி ஏற்றுமதி வணிகம் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு 30,000 கோடி உள்நாட்டு வணிகம் செய்கிறது. இப்படி ஒரு 60,000 கோடி ஒரு பொருளாதாரத்தை எட்டி இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களிலிருந்து இங்கு வந்து வேலை செய்யும் வேலை வாய்ப்பையும் கொடுத்து கொண்டிருக்கும் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம். இதை நாம் அனைவரும் அறிவோம். இப்படி பல்வேறு கலாச்சார பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய ஒரு நகரம்தான் திருப்பூர் நகரம். பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நகரம் திருப்பூர் நகரம். இப்போ இந்த நகரத்தை அமைதியாக வைத்திருக்க வேண்டும். இதற்கு இப்போ இருக்கிற போலீஸோ அல்லது கோர்ட்டோ பத்தாது. ஏன்னா பல்வேறு விதமான கலாச்சார பின்னணியை கொண்டது தான் நம்ம இந்தியா. அப்போது இந்தியாவே ஒரு குட்டி இந்தியா என்று சொன்னால் திருப்பூரை மிகையாகாது. ஏன்னா எல்லா மாநிலத்தவர்களும் இங்கு வந்து பணிபுரிகிறார்கள். இது வேறு எங்கும் காண முடியாது, வேறு எந்த கிராமத்திலும் காண முடியாது. அந்த தொழில்துறை தலைவர்கள், அதை வழிநடத்தும் தலைவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், இப்படி பல்வேறு வழிநடத்தக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவராக இருக்க வேண்டும். அந்த பணியை அறிவுத்திருக்கோவில் செவ்வனே செய்திருக்கிறது என்பதற்கு இந்த 25 ஆண்டு கால ஒரு சரித்திரம் சொல்லும். திருப்பூர் மாநகராட்சி மாண்புமிகு மேயர் திரு என் தினேஷ்குமார் அவர்கள் தலைமை உரையாற்றினார். நேரம் இவரது செல்வம், நேர்மை இவரது உண்மை, வியர்வை இவரது குளியல், வெற்றி இவரது விலாசம். சிரமங்களை கடந்து சிகரங்களை தொட்டவர், ஊருக்கு சேவை செய்ய 1 கோடி கரங்களை இணைத்தவர், உறவுக்கு பாலம் கட்ட 1 ஜோடி கரங்களோடு இங்கே வந்திருக்கிறார். முயற்சி சிறகுகளை அசைப்போம், முடியாது என்பதை முடிப்போம், கனவை மெய்ப்பட வைப்போம், காலத்தில் வெற்றியை பதிப்போம் என்று செயல்பட்டு வரும் திமுக தலைவர், திருப்பூர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு தினேஷ்குமார் அவர்களை வணங்கி வரவேற்று பயிற்சியை முறையாக பெற்று மகரிஷி அவர்களிடத்தில் வாழ்த்துக்களை பெற்று அங்கே செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. அங்கே 3 நாட்கள் பயிற்சி. அந்த பயிற்சியின் இன்றைக்கு என்னை உங்கள் முன்னால் இந்த இடத்துல என்னை நிறுத்தி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னும் குறிப்பாக ஒவ்வொரு நிகழ்வுகளிலும்
நான் கடந்து வந்த பாதை, இது என்னுடைய தாய் வீடு. இந்த அமர்ஜோதி மன்றம் என்பது நான் திருப்பூர் மாநகருக்கு தந்தை என்று சொன்னாலும் கூட இந்த மன்றம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி நான் முதல் வெற்றி எனக்கு கொடுத்த பகுதி. ஆனால் நான் இப்பொழுதுமே நன்றியோடு நினைவு கூறுவேன், அது எனக்கு தாய் வீடு. அந்த அமர்ஜோதி மன்றம் இன்றைக்கு தொடங்கப்பட்டு திருப்பூர் பகுதி முழுவதும் 11 கிளைகளை கொண்டிருப்பது என்பது ஐயா அவர்கள் பெருமையோடு குறிப்பிட்டார்கள். ஆனால் இன்னும் நாம் கடந்து செல்ல வேண்டிய பாதையும் பயணமும் நிறைய இருக்கிறது என்பதை நான் பணிவோடு சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்குள் உரிமையோடு சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேங்க. ஒரு அரசியல் பயணத்தை தொடங்கி பல்வேறு தோல்விகளையும் பல்வேறு வழிகளையும் சந்தித்தவன் நான். 3 தேர்தல்களில் தோல்வி, அதுவும் சாதாரண தோல்வி இல்லை. 2 பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி, ஒரு மேயர் தேர்தலில் நேரடி தோல்வி. அப்பொழுதெல்லாம் தோல்விகளை எல்லாம் சந்தித்தாலும் எனக்குள் அந்த ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை தொடர்ந்து இங்கே மேற்கொண்ட பயிற்சி என்னை சரியான பாதையில் செல்வதற்கு எந்த இடத்திலும் என்னால் பெருமையாக பணிவோடு சொல்ல முடியும். ஒரு அரசியல் பயணத்தில் எந்த இடத்திலும் தடம் பெறலாமல் என்னுடைய எண்ணத்தை, இலக்கை நிர்ணயம் செய்து கொண்டு அந்த இலக்கில் நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நான் பணிவோடு சொல்வதற்கு காரணம் நான் மேற்கொண்ட பயிற்சி. இன்றைக்கு மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது 3 விஷயத்தை குறிப்பிட்டார்கள்: ஒழுக்கம், கடமை, ஈகை. நான் எப்பவுமே பேசுகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அடிப்படையாக தத்துவமாக கொண்டு செயல்படுவது 3D சொல்லுவேங்க. 3Ds அப்படின்பது ஒன்று டெடிகேஷன், மற்றொன்று டிட்டர்மினேஷன், மற்றொன்று டிசிப்ளின். ஸோ டெடிகேஷன், ஈடுபாடு, எடுத்த காரியத்தில் தொடர்ந்து முன்னேற வேண்டும். 100% நம்முடைய பங்களிப்பை, உழைப்பை கொடுக்க வேண்டும். நான் ஒவ்வொரு முறையும் நினைத்து பார்ப்பதோடு, there is nothing free in this world. இந்த உலகத்தில் இலவசமாக எதுவுமே கிடைக்காது. அப்படி கிடைக்கக்கூடியது எதுவுமே நிரந்தரமில்லை. அப்போ அந்த டெடிகேஷன், டிட்டர்மினேஷன், எஸ் ஐ எம் டிட்டர்மின்ட், இதை செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை, ஒரு விடாமுயற்சி, ஒழுக்கம். ஒழுக்கம் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க. ஸோ இந்த 3Ds எனக்கு அடிப்படையாக கற்றுக் கொடுத்தது நம்முடைய மனவளக்கலை மன்றம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். துறை வழங்க வருபவர் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர், சென்னை சில்க்ஸ் குமரன் தங்க மாளிகை அதிபர் திரு PK ஆறுமுகம் ஐயா அவர்கள். அறிவித்திருக்கோயில் திறப்பு விழாவின் போது கூறிய வாழ்த்துரை: சொன்னதை செய்பவர், செய்வதை சொல்பவர், செய்யாததையும் சொல்பவர், சொல்லாததையும் செய்பவர். வணங்கி வரவேற்கிறோம். அறிவித்திருக்கோள் கட்டினது நம்ம எல்லாத்துக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் தான் திருப்பூரில் மனவளக்கலைன்னா என்னென்னு தெரிய ஆரம்பிச்சது. நம்ம சொந்த இடத்துல நம்ம அறிவித்திருக்கோள் கட்டி மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு அப்புறம் தான் நிறைய இடத்துக்கு மக்கள் வர ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் தான் வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சி. உலகத்திலேயே அதிக அறிவித்திருக்கோயில் கொண்ட ஒரே நகரம் திருப்பூர் தாங்க. 11 சொந்தமாக இடம் இருக்குது. 18 இடத்துல நம்மளது திருப்பூர் சிட்டிக்குள்ளேயே வாடகை இடத்துல வச்சுருக்கிறோம். 30 சென்ட்ரல் பஸ் காலையிலையும் சாயங்காலையும் ஒரு நாள் விடாமல் பயிற்சி நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் நம்மளுடைய தொழிலின் காரணமாக தேவை ஒன்று இருக்கிறது. அப்பார்ட் ஃப்ரம் தட்டு மகரிஷியினுடைய அன்பும் கருணையும் அவருடைய வாழ்த்தும் தான் காரணம். நேரில் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, திருப்பூரில் நல்லா மனவளக்கலை வருங்க அப்படிம்பார். நேரில் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார். நம்ம 93 பார்த்தோம், கடைசி வரைக்கும் எப்படி மாதத்துக்கு 2 ட்ரிப் பார்ப்போம். பார்க்கும்போதெல்லாம் திருப்பூர் பற்றி கேட்பாங்க. அப்போ அவர்களுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை நம்மளுக்கு கொடுத்துருக்கு திருப்பூர் மக்களுக்கு. அடுத்தது துரைசாமி அண்ணா. துரைசாமி அண்ணா இன்றைக்கி உடல்நிலை காரணமாக வரல. அவங்களுடைய டெடிக்கேட்டட் உழைப்பு மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம். கொரோனா பீரியடில் கூட காலைல 5 மணிக்கு உட்காந்து திறந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு அருட்தொண்டர் கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த மாதிரி எல்லா மன்றமே அவர் ஒரு உதாரணமாக நான் எல்லா இடத்துலையும் பேசும் பொழுது அவரை பற்றி சொல்லுவேன். நான் அருட்தொண்டு எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக அவர் இருப்பார் அண்ணார். அதுக்கு குரு கொடுத்த வரம் நம்மளுடைய அமர்ஜோதி கார்டன் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைக்கு அதை இந்த அளவுக்கு வளர்ச்சி ஆயிருக்கு. ஏகாந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குங்க. தனிமையில் இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது யாரால் இருக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, தனிமையில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றாப்பத்துக்கு செல்ஃபோன் நம்மளுக்கு இருக்குது. தனிமையில் இருந்து எப்போ இருந்தால் செல்ஃபோன் எடுத்தால் நேரம் போயிருங்க. அது இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிகிட்டு இருப்போம். அப்போ தனிமையில் இருக்கிறது யாரால் இருக்க முடியும், தியானத்து பண்ணுறவங்களால தனிமையில் இருக்க முடியும். மகரிஷி சொல்லுவாங்க, மௌனத்தில் இருக்கும்போது இறைவன் உங்களுடன் பேசுவான் அப்படிம்பாங்க. அந்த ஏகாந்தமாக இருக்கக்கூடிய தன்மை தான் தியானத்தில் நம்மளுக்கு முக்கியமான விஷயங்க. அதை மனவளக்கலையில் நம்ம கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க வருபவர் உலக சமுதாய சேவா சங்க திருப்பூர் மண்டலத்தின் தலைவர் திரு என் கருணாநிதி ஐயா அவர்கள். பின்னல் ஆடை தொழிலில் பிரச்சனைகளை தீர்க்கும் குழுவின் தலைவர் மட்டுமல்ல,
மனித மனங்களின் இன்னல் ஆடைகளை தீர்க்கும் மனவளக்கலை திருப்பூர் மண்டலத்தின் தலைவரும் இவர்தான். பின்னலாடை இன்னல்களை தீர்த்து வைக்கும் அண்ணல் கருணாநிதி அவர்களை வணங்கி வரவேற்கிறோம். இந்த அமர்ஜோதி நகர் அறக்கட்டளையினுடைய 25வது ஆண்டு விழாவிலே கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு உலகம் போகிற போக்கில் நாமெல்லாம் மனவளக்கலையில் இருக்கிறோங்கிறதே ஒரு பெரிய கௌரவம் தான். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, உடல் பிரச்சனை, வாழ்வியல் பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் நாம் எல்லாம் ஒரு மகிழ்ச்சியோடு ஒரு தொழிலையுமே குடும்பத்திலையுமே உடல்நலம் வலிவோடு மன வலிவோடு இருக்கிறோம்னா அதற்கு காரணம் நம்மளுடைய அருள் தந்தை அவர்கள் தான். ஆலியாரில் மீட்டிங் நடக்கும்போது தலைவர் அவர்கள் மிக பெருமையோடு குறிப்பிடுவார். அதற்கு அந்த முதல் மண்டலத்திற்கு அதற்கு காரணம் அமர்ஜோதி அறிவு திருக்கோயில். அமர்ஜோதி அறிவு திருக்கோயில் தான் அந்த அளவுக்கு முன்னுதாரணமாக இருப்பீங்க. மீண்டும் நீங்கள் இன்னும் சிறப்பாக பணியாற்றும் என்று கூறி இன்றிலிருந்து இன்னும் நம்மளுடைய செயல்களை, நம்மளுடைய சிந்தனைகளை, நம்மளுடைய உழைப்பை, நம்மளுடைய கருத்துக்களை இந்த சமுதாய மக்களுக்காக கொடுத்து நம்மளுடைய அருள் தந்தை அவர்கள் கண்ட அந்த உலக அமைதியை நோக்கி நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் இருக்கும் என்று கூறி வாழ்த்துறை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்க விரிவாக்கத்துறையின் இயக்குனர் திரு ஏவி பழனிசாமி அவர்கள் அமர்ஜோதி நகர் அறிவுத்திருக்கோயிலில் தொடங்கி உலக சமுதாய சேவா சங்கம் வரை தனது சேவையினை விரிவாக்கம் செய்து கடந்த 4 நூற்றாண்டுகளாக சேவையில் தடம் பதித்தவர். உலக சமுதாய சேவா சங்கத்தின் வடம் எழுப்பவர். கிட்டத்தட்ட 22 அறக்கட்டளை, 56 தவமையங்கள், அநேகமாக நான் 25வது அரங்காவலர் நினைக்கிறேன் திருப்பூர் அறக்கட்டளையில். இன்றைக்கு 2000க்கும் மேற்பட்ட அரங்காவலர் திருப்பூர் மண்டலத்தில் இருக்காங்க. மலேசியாவிலேருந்து ஆறுமுகம் ஐயா அவங்க துணையோடு வந்திருக்காங்க. அற்புதமான நிகழ்ச்சியாக இது இருக்குது. அநேகமாக அந்த பத்மினி கார்டனில் அந்த நிகழ்ச்சி துவக்க விழா நிகழ்ச்சி வைத்திருந்தோம். சந்தானம் கலெக்டர் அவர்கள் அவங்க தலைமை ஆற்றினாங்க. செல்ஃபோன் வந்திருக்கு, ஒரு கால் பண்ணால் 8 ரூபா. இவ்வளோ பெரிய ஃபோன் இருக்குது எனக்கு. அது எங்கிட்டையும் ஃபோன் இல்லை. ஒரு நண்பர் ஒருத்தர்கிட்ட வாங்கி வச்சுட்டு இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சி நம்ம பண்ணிகிட்ருந்தோம். இன்றைக்கு துவங்கி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை திருப்பூர் மக்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறது. மேயர் அவர்கள் சொன்னதை போல் திருப்பூர் கல்வி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டு காலமாக வருஷம் ஒன்றுக்கு 80,000 1 லட்சம் மாணவர்களுக்கு நம்ம பயிற்சி பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். தெரிய கடந்த ஆண்டு யோகா டே அன்னைக்கு கல்வித்துறை அதிகாரி பேசினார். நாங்கள் திருப்பூர் கல்வி மாவட்டம் 8வது இடத்துலேருந்து முதலிடத்துக்கு வந்தது காரணம் நாங்கள் மட்டுமல்ல, மனவளக்கலை பயிற்சி கொடுத்தனால தான் முதலிடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மனவளக்கலை என்பது வயதானதுக்கப்புறம் போகக்கூடிய அமைப்பல்ல, பயிற்சி அல்ல. கல்வி இருக்கிற காலத்திலே இருந்து இளமை காலத்தில், திருமண காலங்களிலே, தொழில் செய்வதிலே, வயதான காலத்தில் ஒட்டுமொத்தமான பேக்கேஜ் தான் மனவளக்கலை. அப்படிப்பட்ட மனவளக்கலை பயிற்சியை நீங்கள் இங்கே இருக்கிற அநேகமாக பாதி பேர் பயிற்சி எடுத்து சர்வீஸில் இருக்கிறவங்க தான். குறிப்பாக ஈக்குவலாக பெண்கள் சரிசமமாக இருக்கிறோம். நாம் எல்லோருமே சேர்ந்து இந்த திருப்பூரில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு உங்களுடைய பங்கு, எல்லாருடைய பங்கு அதில் இருக்குது. உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணைத் தலைவர் ராம்ராஜ் காட்டன் அதிபர் திரு KR நாகராஜன் ஐயா அவர்கள் முற்றுப்புள்ளிகளை முயற்சி புள்ளிகளாக மாற்றியதால் முக்கிய புள்ளியாக பரிணமித்தவர். வில் ஏந்தி முன்னே நிற்பவரிடத்திலும் சொல் ஏந்தி இன்முகம் காட்டுபவர். ராவணனையும் மதிக்கும் ராமராஜ்யத்திற்கு உரிமையாளர் திரு KR நாகராஜன் ஐயா அவர்களுடைய வாழ்த்துரை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒழுக்கத்தால் உலகையே நட்பு கொள்ளும் அன்பு நெறியை தந்து சென்ற அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கியும், திருப்பூர் அமர்ஜோதி நகர் அறிவித்திருக்கோயிலின் 25ஆம் ஆண்டு வெள்ளிவில் சாமிஜி திருப்பூருக்கு 3 பேர் கூட்டு வந்தால் சொன்னாங்க 1983. அப்போ நான் என்னுடைய லைஃப்பில் கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன். ராமராஜ் ஆரம்பித்தது 83 தான். வெளியே சொல்கிறப்போ சொல்லுவேன், வெளி தோட்டத்துக்கு ராமராஜ், உள் தோட்டத்துக்கு வேதாத்திரி அப்படின்னு. அப்போ ரெண்டுமே ஒட்டுக்காக தான் நடந்திருக்குது. அப்படின்னா ஏதோ ஒரு செயல் கரெக்டாக தான் நடந்திருக்குது. எப்படி வள்ளலாருடைய ஆத்மா மகரிஷிக்கு போச்சோ, எப்படி விவேகானந்தருடைய ஆத்மா மகரிஷியில் போச்சோம். ஏன்னா விவேகானந்தருடைய புக்கிலேயே சவுத்தில் இது மாதிரி ஒரு ஆன்மீகத்துக்கு ஒரு ஆசிரமம் ஆரம்பித்து அது மிகப்பெரிய உலகம் போய் சேருன்னு சொல்லி நம்ம ஆலியர் பற்றி எழுதியிருக்காங்க. அதனால் மகரிஷிக்கிட்ட வள்ளலாரும் போயிருக்காங்க,
விவேகானந்தன் போயிருக்காங்க. காந்தி எப்படி போனார்னா 1948 ஆரம்பித்த லோக் சேவா தளத்தை 1958 நம்ம மகரிஷி ஐயா உலக சமுதாய சேவா சங்கன்னு ஆரம்பித்தார். அதை இந்தியில் வச்ச வார்த்தை தமிழில் வச்சது மகரிஷி ஐயா. அப்போ எப்படி உள்ளே போயிருக்கான்னு பாருங்கள். 1983-89 அமெரிக்காவில் இருக்கிற போது நம்ம சுந்தரராஜ் சொன்ன மாதிரி பாலசுப்ரமணியம், குப்புசாமி எல்லாத்துக்கும் அவர் அங்கேருந்து தபால் எழுதியிருக்கார். ஆன்மீக அமைப்பில் அந்த 3 பேர் தான் வந்தவங்க. அந்த 3 பேருக்கு அவர் எழுதியிருக்கார் அமெரிக்காவிலேருந்து. திருப்பூரில் ஆன்மீகம் மிகப்பெரிய அளவுக்கு பரவேன்னு, அங்கே வந்து ஒரு அறிவித்திருக்கோயில் கட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு 83 ஒரு தபால் போட்டிருக்காரு, 89 ஒரு தபால் போட்டிருக்காரு. அவர் கைப்பட எழுதி. அந்த எண்ணம் எவ்வளோ ஒரு வலுவாக இருந்ததுன்னா, சுந்தரராஜையில் மனசுக்குள்ளே புகுந்து அவர் வீடு கட்டுறதுக்கு வாங்கி வச்சு 13 சென்ட்டை கொடுத்து அது அமர்ஜோதியில் அறிவித்திருக்கோள் ஆகி, அதை சுற்றி மண்டல ஆஃபீஸ் ஆகி, வெற்றி ஆஃபீஸ் ஆகி, இன்றைக்கி திருப்பூர் முழுதும் 12 அறிவித்திருக்கோள் ஆகி, இன்றைக்கி எத்தனை பேர்த்துடைய வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு வெளியே தெரியாது. கிருஷ்ணராஜ் வானவராஜா எல்லா இடத்துலையும் மீட்டிங்கில் பேசுகிற போது எந்தளவுக்கு விதைச்சிட்டு போகிறேன்னு அவருக்கு தெரியாது. எத்தனை பேர் அதில் முளைச்சி வந்திருக்காங்கிறதும் அவருக்கு தெரியாது. அந்த முளைச்சி வந்ததில் நானும் ஒருத்தன். அடுத்து சிறப்புரை. ஐயாவை பற்றி பேசும்போது அங்கே உட்காராமல் ஏன் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னா, ஐயா எந்திரிச்சு இங்கே வந்து நின்ட்டானா என்னால் அங்கே பேச முடியாது. அதனால் நான் முதல்ல இந்த இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கிறேன். வயதாக வயதாக சிலருக்கு அழகு கூடிக்கொண்டே போகும். வயதாக வயதாக சிலருக்கு அழகு கூடிக்கொண்டே போகும். அண்ணல் காந்தி, அன்னை தெரசா, ரவீந்திரநாத் தாகூர், வேதாத்ரி மகரிஷி, இந்த வரிசையில் வயதாக வயதாக அழகு கூடிக்கொண்டே போபவர் நமது சிறப்பு விருது ஐயா வானவராயர் அவர்கள். பாப் இசை பெருகி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதிதாக போப் ஆண்டவர்களை அறிமுகப்படுத்திய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வானவராயர் ஐயா அவர்கள் பொள்ளாச்சி அருகே உள்ள சமத்தூர் கிராமத்தில் பெரும்புகழ் வாய்ந்த குடும்பத்தில் பிறந்தவர். கோயம்புத்தூர் ஸ்டேன்ஸ் பள்ளியில் உயர்நிலை கல்வியை முடித்து சென்னை லயலா கல்லூரியில் பிகாம் பயின்று சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றவர். விவேகானந்தருடைய ஒரு முக்கியமான ஒரு கூற்று, உன்னளவிற்கு நம்பிக்கையை வளர்த்துக்கொள், பிறகு அந்த நம்பிக்கையை நாட்டிற்கு வழங்கு, நானும் நீங்களும் நாம் ஒவ்வொருவரும் ரிஷி ஆவோம் என்ற தன்னம்பிக்கை நமக்கு ஏற்பட வேண்டும். நமக்குள் எல்லா ஆற்றலும் இருப்பதால் நம்மால் உலகத்தையே இயக்க முடியும் என்ற விவேகானந்தரின் கூற்றுக்கு சான்றாக விளங்குபவர் நமது சிறப்பு விருந்தினர் ஐயா. கேரளாவில் ஒரு பழமொழி உண்டு, தனவான், தன்யன், தரித்திரன் என்று. அதாவது 3 தலைமுறைகளுக்கு மேலே ஒரு குடும்பம் இருக்கிறதில்ல. அது மீண்டும் கீழே வருது, அப்புறம் மேலே வருது. இப்படி கால சுழற்சியில் கீழே வர்றது மேலே போகிறது சகஜம். உங்களுக்கெல்லாம் தெரியும், தஞ்சை பெரிய கோவில் கட்டினது ராஜராஜ சோழன். அவருடைய மைத்துனர் வந்தியத்தேவன். அந்த வந்தியத்தேவனுடைய அரச பரம்பரையில் வந்தவர் தான் நம்முடைய வானவராயர். சாதாரண பாரம்பரியம் மட்டுமல்ல, தொன்மை மிக்கவர். ரொம்ப அழகாக அறிமுகப்படுத்தினார். இவர் யாருங்க இவர்? அப்போதைக்கு எப்போது கவிதை சொல்கிறாரு. இவர் சொன்னது விட்டு போச்சுன்னா அங்கிருந்து ஒருத்தர் வர்றார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்கள் பெருமை ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பைத்தான் அது காட்டுது. அதுதான் உண்மை. இது வெள்ளி விழா நிகழ்ச்சி. எந்த ஒன்றையும் எளிதில் தொடங்கிடலாம். அந்த ஆர்வம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கு, அப்புறம் அப்படியே இருக்க கொஞ்சம் அந்த ஆர்வம் குறைஞ்சி அது தோய்வுற்று கடைசியில் இல்லாமையே போயிடும். ஆனால் இது பாருங்கள், பேசுனவங்க எல்லாம் சொல்கிறாங்க இதுதான் முதல் மன்றம், இதற்கு பிறகு தான் அந்த மற்ற 10 மன்றங்களும் வந்தது, அறிவு திருக்கோயில் வந்ததுன்னு சொன்னார். அப்படின்னா இந்த மகரிஷி சொல்லணும்னா உழைப்பு தான் அதுக்கு காரணம். தொடங்கி வச்சவங்க கைராசி, தொடங்கி வச்ச நேரம், தொடங்கின இடம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
எந்த ஒன்றையும் நாம் எப்படி பார்த்துக்கிறோங்கிறத இப்போ இங்கே பாருங்கள், பெரிய சாதனையாளர்கள் 2 பேர் இருக்காங்க, திரு நாகராஜனும் திரு ஆறுமுகம். அவங்கெல்லாம் தொழிலில் அவ்வளோ ஜெயிச்சு இன்றைக்கி இந்தியாவிலேயே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பிராண்டுகளாக வந்திருக்கிறாங்கன்னா, இந்த நாள் நேர நட்சத்திரமெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க உழைப்பு தான் அதுக்கு காரணம். அதுக்காக நம்முடைய சுந்தரராஜ் அவர்களுக்கு தான் நாம் அத்தனை பேரும் பாராட்டு சொல்லணும். த ஸ்டேட் ஆஃப் த நேஷன், அதுதான் தலைப்பு, ஸ்டேட் ஆஃப் த நேஷன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அமெரிக்காவில் வருஷத்துக்கு ஒருக்க அமெரிக்க அதிபர் அவங்க பாராளுமன்றத்தில் த ஸ்டேட் ஆஃப் த நேஷன் அட்ரஸ்ன்னு ஒன்று உண்டு. த ஸ்டேட் ஆஃப் த நேஷன் அட்ரஸ், தேசத்தின் நிலைமை என்ன அப்படிங்கிறத போய் பேசும். அப்படி அமெரிக்க அதிபர் பேசுவாங்க. அது பிபிசி, சிஎன்எல்லாம் உலகமெல்லாம் வரும். நான் 2 முறை நான் லைவாகவே கேட்டிருக்கிறேன். அது ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி, நம்ம தேசம் இன்றைய நிலையில் எப்படி இருக்குதுன்னு பெரிய பொறுப்பு இருக்கிற அதிபரே சொல்லணும். அப்படி பார்த்தா இன்றைக்கி சுதந்திரம் 76 ஆண்டுகள் ஆகுது. வாட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் த நேஷன் ஆஃப் இந்தியா? இந்தியாவுடைய இன்றைய நிலவரம் என்ன? அதை பற்றி உங்களோட பேசிட்டு அது மட்டும் பேசுனா பிரயோஜனம் இல்லை. அதில் உள்ள பிரச்சனைகள் என்ன, தீர்வுகள் என்ன, அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சரி செய்கிறது, அதுக்கு ஆன்மீகம் குறிப்பாக வேதாத்திரியம் எப்படி உதவும், அதுதானே முக்கியம். இந்த சுதந்திரம் ஒன்றும் ஒரு நாளில் வந்துடல. சுதந்திர போராட்டம் எத்தனை காலம் நடந்திருக்கும் தெரியுங்களா? 100 ஆண்டுகள். நாமெல்லாம் நினைக்கிற மகாத்மா காந்தி தான் சுதந்திர போராட்டம் துவங்கியது. இல்லை, மகாத்மா காந்திக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே சுதந்திர போராட்டம் தொடங்கிடுது. ஆனால் மகாத்மா காந்தி வரும் வரைக்கும் அந்த சுதந்திர போராட்டம் ஒரு மக்கள் இயக்கமாக ஆகவில்லை. இப்போ எங்களை போன்ற படித்தவர்கள் பெரிய இங்கிலீஷ் கிளப்லேயும், ஜிம்கானா கிளப்லேயும், காஸ்மோபாலிட்டன் கிளப்லேயும் லண்டனில் தைச்ச சூட்டை போட்டுட்டு அங்கிருந்து வந்த இம்போர்ட்டட் விஸ்கியில் டோஸ்ட் சொல்லிட்டு தேச விடுதலைக்கு தீர்மானம் போட்டுட்டு இருந்தோம். ஒரு மகாத்மா காந்தி வந்த பிறகு தான் அது ஒரு மக்கள் இயக்கமாக மாறியது. அப்படின்னா அதை ஒரு மக்கள் இயக்கமாக அவர் மாற்றினார். இது எதுக்கு நான் இதை முன்கூட்டி சொல்கிறேன்னா, எந்த ஒரு பெரிய மாற்றம் வரணும்னா அது மக்கள் இயக்கமாக ஆனால் தான் வரும். இப்போ மகரிஷி அவர்களே எடுத்துட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒட்டுமொத்தம் எத்தனை 1000 மன்றங்களோ எத்தனை லட்சம் பயிற்சி எடுத்தவர்களோ தெரியாது. இப்போ 25 வருஷத்துக்கு அப்புறம் திரு சுந்தரராஜன் அவர்களே இன்றைக்கி நாம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறோம். நான் விரும்புகிறது, நீங்கள் உங்களை சேர்ந்தவங்கெல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்து இந்த மன்றம் தன்னுடைய பொன்விழாவை கொண்டாடும் பொழுது இந்த இயக்கம் எப்படி இருக்கணும். நானும் வருவேன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, சொன்னீங்கல்ல, யாரோ சொன்னாங்கல்ல, இவரா பார்த்து தான் சொல்கிறீங்களா? நல்லா சொல்கிறாரு, கேட்கறக்கு நல்லா இருக்குது. 25 வருஷம் வந்தபோது இருந்ததை விட இப்போ இவர் நல்லா இருக்காருங்கிறார். அப்போ இன்னும் 25 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குமோ தெரியாது. மொத்தத்தில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு, 25 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இந்தியா என்ன, நீங்கள் இந்த மன்றம் துவக்கின பொழுது அந்த இந்தியா இன்று எப்படி இருக்கிறது, இன்னும் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இதே இந்தியா எப்படி இருக்கும். அன்றிருந்த பிரச்சனைகள் இன்று இல்லை, இன்று இருக்கும் பிரச்சனைகள் அன்று இருக்க போவதில்லை. நிலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றதற்கு ஏற்ப வேதாத்திரியம் தன்னை மாற்றிக்கொள்ளணும். முக்கியமான பாயிண்ட் இது. நான் சொல்ல, மகரிஷி சொன்னார். மகரிஷியினுடைய அந்த அது நினைவு மண்டபங்களா, மணி மண்டபம், அது திறப்பு விழாவும் போது நான் பேசினேன். அப்போ ஒரு கருத்தை நான் சொன்னேன். மகரிஷி என்ன சொன்னார் தெரியுங்களா? என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு, என்னுடைய அனுபவத்திற்கு ஏற்ப நான் ஒரு வேதாத்திரியத்தை தருகிறேன். இதுவே வேதம்னு நினைக்கக்கூடாது. இனி வருகின்ற அறிஞர்கள் அதை மேலும் ஆய்வு செய்து அதில் மாற்றங்கள் தேவைப்பட்டால் செய்து அதை புதுப்பிக்கணும்னு சொன்னார். அதனால் என்ன சொல்கிறேன்னா, 25 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலைமைக்கு ஏற்ப மகரிஷி சொன்னார். இப்போது அடுத்த 25 ஆண்டுகள் வரும்பொழுது மகரிஷி நம்மகிட்ட என்ன எதிர்பார்ப்பார்னா, அதையே பேசிகிட்டு இருக்காதீங்க,
அறிஞர்கள் சந்திக்கணும், ஒரு குழுவாக அமர்ந்து உட்கார்ந்து பேசி நிலைமைகளை மீண்டும் ஆய்வு செய்து அதற்கேற்ப வேதாத்திரியத்தை இன்டர்பிரட் பண்ணணும். கம்யூனிசம் ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், எல்லா இயக்கங்களுமே காலத்துக்கேற்ப மாறித்தான் ஆகணும். மகாத்மா காந்தி சொன்னது இன்றைக்கி 100% அப்படியே அப்ளை ஆகாது. இன்னும் 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம பேசுகிறது இருக்காது. இப்போ இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் நாம் இன்னும் அன்னத்து தொழில்நுட்பத்தையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இவ்விழாவில் வெள்ளி விழா மலரை டாக்டர் திரு B.K. கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்கள் வெளியிட மாண்புமிகு மேயர் திரு N. தினேஷ்குமார் அவர்கள் பெற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து கோவை பாரதிய வித்யாபவன் கல்வியாளர், மேலும் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர், புதிய அறங்காவலர்கள், தவமய நிர்வாகிகள், பொறுப்பாளர்களுக்கு சீல்டு வழங்கப்பட்டது. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நல்லாசியினாலும் நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ SKM மயிலானந்தன் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் திருப்பூர் மண்டலத்தின் ஒத்துழைப்பாலும் அமர்ஜோதி நகர் அறிவித்திருக்கோயில் 20 ஆண்டு ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவேற்றி 25வது ஆண்டு வெள்ளி விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அனைத்து நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை இந்நிலைக்கு உருவாக்கிய எங்களது ஆசான் பேராசிரியர் C. துரைசாமியை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழா சிறப்பாக நடைபெற மண்டபம் கொடுத்து உதவிய காயத்ரி மகால் உரிமையாளருக்கும் அலுவலக பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்து கொடுத்ததோடு இந்த விழாவிற்கான ஒத்துழைப்பும் கொடுத்து உதவிய வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் நிறுவனத்திற்கும், உணவு தயாரித்த பணியாளர்கள் அனைவருக்கும், உணவு பரிமாற பொறுப்பேற்றுள்ள பிள்ளையார் நகர் தவ மையத்துக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். போக்குவரத்து வசதிய வாகனங்களை கொடுத்து உதவியவர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் வாகனங்களை முறையாக நிறுத்துவதற்கு உதவி புரிந்த மன்னரை தவ மையத்துக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விழாவிற்கு வருகை தந்த அன்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று அரங்கத்தில் அமர வைத்த MKG தவ மையத்துக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஒளி அமைப்பு, மேடை அலங்காரம், புக் ஸ்டால், ஸ்கை டிவி, பத்திரிகை துறை, காவல்துறை, சுகாதாரத்துறை அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோல
மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் உதவி புரிந்த பெயர் வெடிபட்டிருந்த யாராவது இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் என்ற மகரிஷியின் கருத்தை பின்பற்றி செயல்பட்டு கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். அமர்ஜோதி நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை பேராசிரியர் திரு எஸ். நாராயணன் அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். அமர்ஜோதி நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை செயலாளர் அருள்நிதி CN தங்கராஜன் ஐயா அவர்கள் நன்றியுரை வழங்க உலகநல வாழ்த்துடன் விழா இனிதே நிறைவடைந்தது.